கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூரில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசியவர் அதிமுக ஆட்சி அமைந்தால் செய்யப்போகும் திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அது மட்டும் இல்ல, வருஷம் 3 சிலிண்டர் பெற போறாங்க. இன்னும் திமுக காரங்க எல்லா இடத்துலயும் மிரட்டுறாங்களாம். என்ன மிரட்டுறாங்க தெரியுமா? அண்ணா திமுகவுக்கு ஓட்டு கேட்க போனா நாங்க 1000 ரூபாய் நிறுத்திடுவோம். அம்மா, ஆட்சி போய் 1 மாசம் ஆயிருச்சு, இத நம்ம தான் சொல்லணும், புரியுதா? அடுத்து நம்ம ஆட்சி, இவங்க எப்படி கொடுப்பாங்களா? அதெல்லாம் சும்மா. யாருக்கும் பயப்படாதீங்க, புரியுதா? யாருக்கும் பயப்படாதீங்க. கொடுக்கிற பொருள் நிறுத்திக்குவாங்களாம். அண்டா குண்டா வந்துருச்சா? சொல்லிடுறேன். அண்டா குண்டா வந்துருச்சா இல்லையா? பாதி பேருக்கு வந்திருக்காது. அந்த அண்டா குண்டா ஓட்டையா இருக்குதா? தண்ணி ஊத்தி பாத்துக்குங்க, புரியுதா? 1 வாரத்துக்கு தண்ணி வச்சிருந்தீங்கன்னா துரு பிடிச்சிடும். அதை வாங்கி கொண்டு சின்ன வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா இடைஞ்சலாத்தான் இருக்கு, இடைக்கு போறது தான் ஆகுது. அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதை வச்சு நம்ம ஒண்ணு 5 ஏக்கர் பம்பு செட்டு வாங்க முடியாது. அதனால சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய நேரம். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இது ஒரு ஆட்சி. இதுக்கு பேரு திராவிட மாடல்னு சொல்லி பேர் வைக்கிறார். யாரு? கையால் ஆகாத முதலமைச்சர் இருக்காருல ஒருத்தர். அவர் ஏன்னா 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். 14 வயசு பொண்ணு தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி 10 நாள் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. 6 வயசு குழந்தை தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய 2 பேர் கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துல 8வது படிக்கிற பையன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான், போதை ஊசி போட்டுக்கிறான். திமுக காரன் பொட்டி கடையில கஞ்சா பட்டம் பகல்ல விக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை மாமூல் வாங்கிட்டு வேடிக்கை